எந்த ஒரு விஷயம் தளபதி ஆட்சிக்கு வந்தால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். லேடிஸ்க்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுத்து பேசுகிறாங்களே, அது ரொம்ப பிடிச்சிருக்கு. அந்த மாதிரி யாரும் இது வரைக்கும் இம்பார்ட்டன்ட் கொடுக்கல. வெறும் பஸ்ஸுக்கு ஃப்ரீ, வெறும் 1000 ருபீஸ் தரோம். கண்டிப்பா விஜய்னா நோன்னு தான் நான் சொல்லுவேன். இந்த மாதிரி ஒரு முட்டாள்தனமா சனாதன சக்திகளை இன்னைக்கு எதுக்கிறதுக்கான கையாளாத எடப்பாடியால் ஒன்றும் பண்ண முடியாது. அதனால் திராவிட முன்னேற்ற கழக தலைவர் தமிழ்நாடு மாதிரி ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு சிட்டி எங்கேயுமே இருக்காது. வட மாநிலத்தவர்கள் கூட இங்கே தமிழ்நாட்டில் பாதுகாப்பாகவும் இருக்கலாங்கிறதுக்கு இங்கே நீங்களே எக்ஸாம்பிள் பாருங்கள். எத்தனை வட மாநில தொழிலாளர்களை வேலை செய்கிறாங்க, போகிறாங்க. இதுக்கு காரணம் என்ன? தமிழ்நாட்டுக்கு மீண்டும் மீண்டும் சனாதன சக்திகள் வரக்கூடாது ஒரே காரணத்துக்காக, ஒற்றை காரணத்துக்காக பிஜேபி ஆர்எஸ்எஸ் விரட்டி அடிக்கணும்னா அது திராவிட முன்னேற்ற கழகம். ஓட் போட்டிங்களா? ஓட்டு போட்டோம்பா. ஓகே, இந்த வாட்டி யார் ஜெயிப்பான்னு நீங்க நினைக்கிறீங்க? நாங்கள் கலைஞர் தான் ஜெயிப்பாருன்னு நினச்சோம். கடைசியில் பார்த்தா விஜய் ஜெயிக்கிறான்னு சொல்கிறாங்க. ஆனால் இவரை மாதிரி அவர் இல்லை. ஆனால் இந்த சின்ன சின்ன வயசு பசங்க ஓட்டு போட்டுடுச்சு, அவ்வளோதான். யார் வின் பண்ணுவாங்கன்றது என்னோட தாட்டில். ஆனால் என்டிகே வந்தால் நல்லா இருக்குன்றது என்னோடது. ஏன் என்டிகே? நான் அவர் எப்படியாப்பட்ட ஆள், எந்த மாதிரி பேசுகிறாரு, எவ்வளோ கொள்கை இருக்குது, படித்தவங்க எல்லாருமே, எஜுகேட்டட்ஸ் எல்லாருமே அதில் தான் இருக்காங்க. அவர் சொல்கிறது எல்லாமே கரெக்டாக இருக்குது. தண்ணிக்காக இருக்கட்டும், அப்புறம் விவசாயத்துக்காக இருக்கட்டும், வேளாண்மையாக இருக்கட்டும், இது எல்லாமே கரெக்டாக எனக்கு கரெக்டுன்னு தோணுது. அதனால டிவிக்கு எதனா இதில் என்னென்ன டவுட்டு? இதில் என்ன டவுட்னா டிவிக்கு எதனா வேறு யார் நான் சொல்லுவாங்கண்ணா, நிறைய பேர் அது ஜெயிக்கும் இது ஜெயிக்கும்னு, தென்னை மரம் ஜெயிக்கும் அப்படி இப்படின்னுவாங்க, உதயசூரியன் வெளியே வரணுவாங்க. டிவிக்கு எதனா நம்ம 4ஆம் தேதி பார்க்குறோண்ணா. டிஎம்கே தான் வின் பண்ணும். எப்படி, எதனால் இவ்வளோ ஸ்ட்ராங்காக சொல்கிறீங்க? எல்லாரும் நல்லதாக செய்கிறாங்கல்ல, நல்லது செய்கிறதுனால உங்களுக்கு அதுதான் வரும். டிவிகே டவுட்டே இல்லை. புது அரசியல், புது மாற்றம். விஜய் தான். ஏன் விஜய் வந்தால் நல்லா இருக்கும்? ஒரு வாட்டி அவர் வாய்ப்பு கொடுத்து பார்ப்போம் அப்படிங்களா? சரி, வந்தால் இந்தந்த விஷயம்லாம் அவர் நல்லது பண்ணுவார்னா நீங்கள் என்ன சொல்கிறீங்க? ஏதாச்சும் வரும்? பெண்களுக்கு பாதுகாப்பு, வருமானம் கொஞ்சம் ஏற்றுவார். நம்மளை பொறுத்தளவுக்கு தமிழ்நாட்டில் சனாதன சக்திகள் கால் ஊனக்கூடாது, ஆர்எஸ்எஸ் பிஜேபி வரக்கூடாது. அதுக்காக திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு வாக்களித்தோம். அதுதான் ஜெயிக்கும். அதான் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சனாதன சக்திகளை இன்னைக்கு எதுக்கிறதுக்கான கையாளாத எடப்பாடியால் ஒன்றும் பண்ண முடியாது. அதனால் திராவிட முன்னேற்ற கழக தலைவர் மு.க. ஸ்டாலின் தான் கரெக்டான ஆள். டிஎம்கேக்கு தான் நான் கண்டிப்பாக போட்டிருக்கேன். பட் எனக்கு பர்சனலாக எந்த பிரயோஜனமும் இல்லை. நான் எல்லா கஷ்டத்தையும் அனுபவிச்சிருக்கேன். பட் நான் எதையுமே எனக்காக நான் எதிர்பார்க்கல. மற்றவங்க கொடுக்கலன்னு யோசிக்க வேண்டாம். பொதுவாக மக்களுக்கு என்னெல்லாம் நன்மை கிடைக்குதுன்றதை நம்ம கண்டிப்பாக யோசிக்கணும். அப்படி பார்த்தா கண்டிப்பாக கிடைச்சிருக்கு. என் ஃபேமிலியில் என் பாட்டிக்கே சொத்துரிமை இல்லாமல் ஜமீனில் பிறந்தவங்க ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காங்க. ஆணுக்கு மட்டும்தான். இன்றைக்கி பெண்களுக்கு சொத்துரிமை அது கொடுத்துருக்குறாங்க டிஎம்கே. அந்த நன்றியை மறக்கவே கூடாது. இன்றைக்கும் கூட சம்டைம்ஸ் நானும் கூட அந்த ஃப்ரீ பஸ்ஸில் போகிறேன். ஃபஸ்ட் டைம் போகும்போது எனக்குள்ளே ஒரு மாதிரியான ஃபீலிங்கை நான் உணர்ந்தேன். அது என்ன ஃபீலிங் சொல்ல தெரியல, எனக்குள்ளே ஒரு ஃபீலிங் நான் உணர்ந்தேன். இப்போவும் கூட சம்டைம்ஸ் நாங்கள் போகிறோம். இது எல்லாமே நம்ம கண்டிப்பாக யோசித்து பார்க்க வேண்டிய விஷயம். அதனால் நான் டிஎம்கே. ஸோ இது யார் வந்தால் பண்ணாலும் நம்ம அக்செப்ட் பண்ணணும். பட் டிஎம்கே பண்ணியிருக்காங்க, நிறைய பண்ணியிருக்காங்க. அதை நம்ம ஒத்துக்க வேணும். நமக்காக பர்சனலாக யோசிக்கக்கூடாது. மற்றவங்களுக்கு என்ன கிடைக்கிது அப்படின்றத யோசித்து நம்ம சந்தோஷப்பட்டோன்னா ஐ ஃபீல் டிஎம்கே தான் நல்லா அப்படின்னு நான் ஃபீல் பண்ணுறேன். ஸோ நான் டிஎம்கேக்கு தான் கண்டிப்பாக நான் ஓட் பண்ணேன். திமுக தான் கெளிக்கும். எந்த ஒரு காரணத்தாலும் திமுக கண்டிப்பாக. எனக்கு ஸ்டாலினை பிடிக்கும், கலைஞரை பிடிக்கும், அதனால கெளிப்பாங்க. எந்த ஒரு விஷயத்தினால நான் ஸ்டாலின் சார் வந்து சார், நாங்கள் ஒரு கிராமத்தில் இருக்கிறவங்க. எங்களுக்கு சாலை வசதி, குடிநீர் வசதி, இந்த குரூப் ஹவுஸ் வீடு, எங்களுக்கு இதெல்லாம் நல்லா பண்ணி கொடுத்துருக்குறாங்க. அதனால ஸ்டாலின் கழிப்பாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் விஜய் வந்தால் நல்லாயிருக்கும். ஏன்னா புதுசாக ஒருத்தவங்களுக்கு வாய்ப்பு கொடுப்போம். இல்லை சீமான் யாராவது, அவங்க 2 பேரில் யாராவது ஒரு ஆள் வந்தாலும் ஓகே தான். பெரும்பான்மையான இடங்களை திராவிட கட்சிகள் தான் ஜெயிக்கும். அதுக்கான இது இருக்குங்க. திராவிட கட்சினா எந்த கட்சி? திமுகவாக இருக்கலாம், அதிமுகவாக இருக்கலாம், தமிழை பெரும்பான்மையை கொண்டவங்களாக இருக்கலாம். ஏன் அப்படி சொல்கிறீங்க? என்ன இங்கே வரலாம் இந்த கட்சி? அவங்க களத்தில் இருந்திருக்காங்க. நமக்காக மும்மொழி கொள்கையை எதிர்த்து எல்லாத்துக்கும் போராடிட்டு இருக்கிறாங்க. அடுத்தது நமக்கான ஃபெசிலிட்டிஸ், தமிழ்நாடு மாதிரி ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு சிட்டி எங்கேயுமே இருக்காது. வட மாநிலத்தவர்கள் கூட இங்கே தமிழ்நாட்டில் பாதுகாப்பாகவும் இருக்கலாங்கிறதுக்கு இங்கே நீங்களே எக்ஸாம்பிள் பாருங்கள். எத்தனை வட மாநில தொழிலாளர்களை வேலை செய்கிறாங்க, போகிறாங்க. இதுக்கு காரணம் என்ன? வந்தாரே வாழ வைக்கும் தமிழகம். அதுக்கு திராவிட கொள்கை இருந்ததுனால தான்
வந்தாரை வாழ வச்ச தமிழகத்தில் எல்லாரும் சந்தோஷமாகவும் ஹாப்பியாகவும் இருந்துக்கிட்டு இருக்கிறாங்க. டிஎம்கே. ஒய் டிஎம்? ஏன்னா அவங்க நிறைய நல்லது பண்ணியிருக்காங்க, அதனால டிஎம்கே. அஃப்கோர்ஸ் நான்லாம் நான் முதல்வன் ஸ்காலர்ஷிப்பில் தான் படித்தேன். ஸோ அப்சல்யூட்லி டிஎம்கே. ஒய் டிவிக்கேனா ஒரு ஆசை தான், ஒரு புது தலைவரை உருவாக்குவோம் அப்படின்ட்டு ஒரு ஆசை, ஒரு இனம் புரியா நம்பிக்கை. வராங்களோ வரலையோ ஆஃப்டர் அதுக்கப்புறம் 5 years கழிச்சு வரலாம்ல, அந்த ஒரு சின்ன நம்பிக்கை தான், அதான் போட்டேன். இந்த ஒரு விஷயம் தளபதி ஆட்சிக்கு வந்தால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த ஒரு விஷயத்துக்காக தான் என்ன? அவங்க லேடிஸ்க்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுத்து பேசுகிறாங்களே, அது ரொம்ப பிடிச்சிருக்கு. அந்த மாதிரி யாரும் இது வரைக்கும் இம்பார்ட்டன்ட் கொடுக்கல. வெறும் பஸ்ஸுக்கு ஃப்ரீ, வெறும் 1000 rupees தரோம் அப்படி தான் சொன்னாங்க. ஆனால் இவங்க நிறைய விஷயம் சொல்லியிருக்காங்க இல்லையா, அது எனக்கு டக்குன்னு வரமாட்டுது. ஆனால் அவங்க சேஃப்டி இதுவாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் உங்கள் கேஷை உங்களுக்கே நான் கொடுக்குறேன் அப்படின்னா அந்த நகை விஷயமா இருக்கட்டும், அந்த மேரேஜுக்கு கொடுக்குறாங்க இல்லையா கேர்ள்ஸ்க்குலாம், அதெல்லாம் இருக்கட்டும், அதெல்லாம் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸ்டார்டிங் ஏடிஎம்கே போட்டோம், அப்போ டிஎம்கேக்கு போட்டோம். ஸோ கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக மாற்ற மாதிரி இப்போ டிவிக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஏன்னா ஸ்டார்டிங்லேருந்து தளபதி ஃபேன் நாங்களாம் சின்ன வயசுலேருந்து. ஸோ விஜய் வந்தால் கொஞ்சம் நல்லா இருக்குமே அப்படிங்கிறத, கொஞ்சம் சேஞ்சஸாக இருக்குமோ அப்படின்னு ஒரு இதுக்காக விஜய்க்கு சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் நாங்கள் கேங் ஃபுல்லாகவே எல்லாமே டிவிக்கு தான் இப்போ போட்டுருக்கோம். ஸோ அப்படி தான் இப்போ ரன்னிங் ஆகிட்டு இருக்கு. ஸோ 9 வருஷமாக அவங்க என்ன ஆண்டுட்டு இருக்காங்க. யாராவது கொஞ்சம் வந்தால் கொஞ்சம் மாற்றம் வர முடியும், ஏதாவது லைட்டாக சேஞ்ச் ஆகும் தமிழ்நாடு. ஸோ அதுக்காக தான், வேறு எதுவும். சரி, இந்த வாட்டி டிஎம்கே ஆட்சி வந்தால் என்ன நல்லது நடக்கும் நீங்கள்? எல்லாமே அவர் எப்போவுமே நல்லது, மக்களுங்களுக்கெல்லாம் துணையாக தான்ப்பா இருப்பார். அவர் கூட கொஞ்சம் ஒத்து உழைப்பார், ஏழைங்களே என்ன ஏதுன்னு கேட்பார். அதான் எந்த விஷயம் பண்ணாலும் பிரச்சனை கிடையாது. ஆர்எஸ்எஸ், இந்துத்துவா, பிஜேபி தமிழ்நாட்டில் கால் ஊனக்கூடாது. அதனால் இருக்கிறதுலே ஸ்டாலின் அவர்கள் தான் பெஸ்ட்டு சிஎம். தமிழ்நாட்டுக்கு மீண்டும் மீண்டும் சனாதன சக்திகள் வரக்கூடாது ஒரே காரணத்துக்காக, ஒற்றை காரணத்துக்காக பிஜேபி ஆர்எஸ்எஸை விரட்டி அடிக்கணும்னா அது திராவிட முன்னேற்ற கழகம் திமுகவில் தான் முடியும். கருத்து வேறுபாடுக்கு அப்பாற்பட்டு திமுகவை நாங்கள் ஆதரிக்கிறோம். இல்லைப்பா, எனக்கு வேண்டான்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக விஜய்னா நோன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா எனக்கு தெரியுது இன்றைக்கி எங்கள் காலத்து ஜென்ரேஷனில் நாங்கள் எப்படி வளர்ந்தோம், அதெல்லாம் பார்க்கும்போது இன்றைக்கி ஜென்ரேஷனை நினைக்கும் போது மனசுக்கு ரொம்ப வேதனையாக இருக்குது. என் குழந்தை கூட சின்னதில் டாடி விஜய் பிக்சர் வைங்க, நான் அப்போவே அவாய்ட் பண்ணேன். இந்த மாதிரி ஒரு முட்டாள்தனமாக கேட்கக்கூடாது, எல்லா படத்தையும் ஒரே மாதிரி பார்க்கணும் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். ஸோ இன்றைக்கி ஜென்ரேஷன் பிள்ளைங்களை நினைக்கும் போது எனக்கு மனசுக்கு ரொம்ப வேதனையாக இருக்குது. நான் என் குழந்தையெல்லாம் வச்சு எந்த நேரமும் கொஞ்சிக்கிட்டெல்லாம் இருக்க மாட்டேன். பெற்றோர்களோட கடமை பிள்ளைங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்றது கவனிச்சுக்கிட்டே இருக்கணும். இன்றைக்கி பிள்ளைங்க பேசுகிறதெல்லாம் கேட்கும்போது மனசு ரொம்ப வலிக்குதுப்பா. நிஜமாகவே விஜய் மேலே தான் எனக்கு நிச்சயமாக வெறுப்பு வருது. பட் நான் ஃபஸ்ட் டைம்லேருந்தே அவர் பிக்சரை பார்த்ததுலேருந்தே நான் விரும்பினது கிடையாது. ஏன்னா அவரோட ஆக்டிங் பேஸ் இதெல்லாம் பெரிய பெரிய ஆர்டிஸ்ட்டுங்களாம் எவ்வளோ இருக்காங்க. இன்றைக்கும் ரஜினியோட சின்ன சின்ன அசைவை கூட நம்ம ரசிக்கிறோம் இல்லையா. சரி, நிறைய படங்களை நினச்சாலே மனசு கஷ்டமாக இருக்குது. அந்த படங்களால் பிள்ளைங்க எவ்வளோ ஜென்ரேஷனுக்கோ மனசு வலிக்குது. அதனால் வேண்டான்னு நினைக்கிறேன். நல்லது செய்கிற எல்லாம் வரணும். பட் இப்போதைக்கு இருக்கிறத நினச்சி பார்க்கும்போது டிஎம்கே தான் பெஸ்ட்டுன்னு நான் நினைக்கிறேன். அவங்க இன்னமும் கூட செய்யணும் அப்படின்னும் எதிர்பார்க்குறேன். நிறைய சின்ன சின்ன விஷயங்கள் நல்லா ஃபோக்கஸ் பண்ணாங்கன்னா, அரசாங்கம் என்ன இருந்தாலுமே இடையில இருக்கிறவங்க சில தவறுகள் பண்ணுறதுனால எல்லாமே அரசாங்கத்தையே குறை சொல்ல முடியாது. எல்லார் பின்னாடியுமே சீஃப் மினிஸ்டர் ஓடி ஓடி உழைய முடியாது. பெற்றோர்கள் பிள்ளைங்களை கவனிக்கணும். எவ்வளோ பொம்பளைங்க நம்ம தைரியமாக தான் சுற்றுறோம், போகிறோம் வரோம். என் குழந்தை தைரியமாக தான் போயிட்டு வரா மெட்ராஸ் யூனிவர்சிட்டிக்கு. இத்தனை பேர் வேலைக்கு போகிறாங்க, காலேஜுக்கு போய் எல்லாருக்கும் பிரச்சனை வர்றதில்லை. தவறுகள் நம்மக்கிட்ட என்ன அப்படின்றத நாம் முதல்ல யோசிக்கணும். எல்லா தவறுக்கும் நமக்கும் பங்கு உண்டு. ஸோ தூக்கி எல்லாத்தையும் கவர்மெண்ட் மேலே போடுறது சரியில்லைன்றது என்னோட அபிப்பிராயம்ப்பா. நாங்கள் நிறைய கோரிக்கை வச்சுருக்கிறோம் எங்கள் பஞ்சாயத்தில். அந்த கோரிக்கைலாம் எங்களுக்கு நிறைவேற்றி கொடுப்பாங்க. அதனால் நாங்கள் அதை எதிர்பார்க்குறோம். ஆமாம், நாங்கள் டிஎம்கே வரணும் நாங்கள் எதிர்பார்க்குறோம். சொல்கிறேன்ல, திராவிடியன் ஸ்டாக்கு ப்ளஸ்ஸு உங்களுக்கான அடிப்படை வசதியிலேருந்து எல்லாமே ஆரம்ப காலத்துலேருந்து தந்தை பெரியாராக இருக்கட்டும், அண்ணாவாக இருக்கட்டும், கலைஞராக இருக்கட்டும், எம்ஜிஆராக இருக்கட்டும், டாக்டர் ஜெயலலிதா அம்மாவாக இருக்கட்டும், மறைந்த முன்னோடிகளும் சரி, வாழ்ந்துக்கிட்டு இருக்க திராவிடங்களும் சரி, அவங்களுக்கான உள்ள போட்டியில் அவங்கள பாதையை சரியாக செஞ்சுருக்காங்க. கருத்து கொள்கைப்பாடு முரணாக இருந்தாலும் அவங்க செஞ்சுருக்க ஒரு ஸ்டெப் போன ஆட்சியில் நடந்ததை இந்த ஆட்சியில் சொல்கிறது, இந்த ஆட்சியில் சொல்கிறதுல இருந்தாலும் சரி செஞ்சுட்டு தான் வராங்களே தவிர 100% பண்ணியிருக்காங்களான்னா 80% பண்ணியிருப்பாங்க. 20% தப்பாக தான் இருக்கும். 10 விரலுமே சரியாக இருக்கிறதில்ல. ஒரு விரல்
போன மணலாக தான் இருக்கும். ஸோ அதுக்கான இதுதான் நம்ம இது பண்ணுறோம். இப்போது இந்த 8,000 கொடுக்குறாங்க அந்த மாதிரி சொல்லியிருந்தாங்க. அது அந்த இருக்கிற ஸ்கீம்ஸே அவங்க கண்டினியூ பண்ணாலே எனக்கு தெரிஞ்சு அதுவே போதுமானதுன்னு தான் நான் நினைக்கிறேன். தமிழ்நாடை தமிழர்கள் தான் ஆளணும் அப்படின்றாருல, அது எதுக்கு எல்லாரும் வந்து வாழட்டும், ஆனால் அது எல்லாத்தையுமே தமிழர்கள் மட்டும் ஆளட்டும்ன்ற அந்த கண்டென்ட்.